நார்மலாக பேசுங்க, பட் இந்த பேட் வாய்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இவனும் ஒன்று சவுண்டை போட்டு விட்டு இது ஒன்று கேட்க மாட்டேங்க, அது நல்லா கேட்கும். ஓகே போட்டாச்சு, பட் மைக் ஆஃபில் இருந்துச்சா, சிஸ்டம் சவுண்ட் ஆஃப். எனிமி இருக்கான் உள்ள, நாளில் பரமேசு அவ்வளோதான். இங்கே அவன் வந்தான் நாட்டுக்கு பாரு. டபுள் பேரில் கேட்டேன், இங்கே எவனும் எனிமி உட்காந்துருக்காப்புல. நம்மகிட்டே வா, நம்மளாம் அடிக்க முடியுமா, அதில் தொட முடியுமான்னு கேட்குறேன். அவன் ஒரு டேமேஜ் கொடுக்கல எனக்கு, அடித்தேன் தெரிஞ்சு விட்டோம் பாருங்க. ஏங்க அப்படிலாம் பேசாதீங்க, இது கண்டென்ட் ஆகும். கண்டென்ட்டை போட்டு இழுத்து வர பாருங்க. நான் வந்து நான் எனிமி பார்த்தேன், ஒரு அடி அடிச்சு அவன் படுக்க போனேன். இதில் யாரான் அவன் வந்தீங்க? டீம் மட்டும் இங்கே தான் உள்ளே இருப்பான் பாருங்க. போட்டு தான் அந்த ஆளுக்கான போகிறான். அப்டேட் பண்ண முடியும் உங்களே, வெயிட் பண்ணி அப்புறம் போட்டேன்டா. யோசிக்கலையா, ஹெல்ப் எடுத்து நான் போடுறேன், என் குரூப்பில் போடுறேன் ஏரியா. பாருங்க ஓசிக்கில் எடுத்துட்டாரு பாருங்க மக்களே. நான் பாட்டு தான் கஷ்டப்பட்டு ஹெட்ஷாட்லாம் விழுந்துச்சியா. இனிமே இருப்பா கொண்டு விட்டாமா அவன். வந்து எப்படின்னா நீங்க என்ன நல்ல கேம் பிளே கொடுத்துருக்கீங்க. என்ன எப்படி கேட்டுட்டீங்க, ஒரு காலத்தில் நானும் போன எப்படி கேட்குறேன், நல்ல பிள்ளை அன்றைக்கி ப்ரோ கொடுத்துருக்கீங்க. அதுதான் ப்ரோ கேட்டீங்க ஃபஸ்ட்டும். இப்படி கேட்டீங்க நீங்கள் ப்ரோ தூங்கிட்டு ரெஸ்பாண்ட் கிடச்சதுன்னா அது பெரிய ஆள் ஆகிடாது. அப்போ மூச்சிட்டு இருக்கும்போது கிடைக்குமா, முடிச்சிருந்தா பட்டுன்னு அடிச்சுனா போட்டுன்னு எவ்வளோ காரில் வரா பார்த்தா யார் சர்வே நானா எங்களை இருக்க முடியும் கேட்குறேன் போட்டுக்கிட்டீங்க. இங்கே இருந்தால் தான் அங்கே போயிருக்கான். வீட்டுக்கு போ. இருக்குதா கையில், சரி வாங்க அவங்க பேர் எதாவது பண்ணுவோம். ஏய் ஊரு செத்து ப்ரோ பார்த்துட்டேன். ப்ரோ மேலே என்ன பேர் சேவ் பண்ண முடியுமா? தெரியாது, சேவ் பண்ண முடியாது. வெளியே வாங்க போதா எல்லாம் வெளியே உட்காந்துட்டு லூட் அடிச்சுட்டு உட்காந்து கடைசி மேட்ச் பின்னாடி கிட்டே கொண்டான். அவன் தான் நேரம் அங்கே பாருங்க